நீங்க கண்டிருக்கிறீங்களா அக்கா எப்பயாவது? கால் இருக்கிறவன் செய்யலாத கால் இல்லாத செய்யலாம். சுபாஷினி அக்கா, சுபாஷினி அக்கா, வணக்கம் அக்கா. எப்படி சுகம்? அந்த பாட்டு ஒன்று வரும், சிங்க பெண்ணே. அப்படி இருக்கலாம். கணேசபுரத்துல ஒரு ஆள் சிங்க பண்ணிட்டான். கால் வந்து முழங்காலுக்கு கீழே ஒரு சான்ல இல்லை, இவ்வளோத்துக்கு இல்லை. சாவன்றது வந்து எங்களுக்கு ஒரு தூசு மாதிரி. கையும் முடிச்சு இப்படித்தான் இருக்கு, நல்ல மடக்கல, பின்னிக்கெல்லாம் போகாது. எத்தனையாம் ஆண்டு உங்களுக்கு கால் இல்லாம போனது? எனக்கு 2009. புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வெளிநாட்டில் எப்படி வாழ்றாங்களோ அதே மாதிரி தான் நானும் வாழ நினைக்கிறேன். என்னென்ன செய்யறீங்க நீங்க? இது எத்தனை வருடமா செய்யறீங்க? இது 2 வருடங்களா. இப்படியான இடங்கள்ல நிப்பாட்டும் போது எங்களுக்கே ஒரு யோசனை வரும், இது என்ன பூவா இருக்கும். நாங்க அந்த வரைக்கும் எதுவுமே கொண்டு வரல. எங்க அம்மா வீட்டுல இருந்து 3 கட்டுக்கிட்டு கூட வந்து சின்ன ஒரு கொட்டில் போட்டு. இதெல்லாம் அக்கா தான் செய்தது? இதெல்லாம் நான் செய்தது. ஐயோ, நீங்க அக்காவுக்கு உதவி செய்ய தேவையில்லை, இந்த துணிகளை வாங்கினாலே போதும். சரியா? இத பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் எல்லாரும் பாருங்க, ஒரு 3 துணி எடுத்துருக்காரு. 7 6 தான் வீடெல்லாம் கூட்டுவாரு. அப்படியே பேட்டிக்கு போட போனா எல்லா வேலையும் செய்து தருவேன். நான் உங்கள்கிட்ட வந்தா 4 பேர் வந்தா நாளையில இருந்து நான் உதவி ஒரு உற்சாகம். நீங்க வேண்டாம், இன்னும் 1 வருஷத்தால நான் சொல்றேன், இன்னும் 1 வருஷத்தால நீங்க இன்னும் சந்திக்க உழைக்க வேண்டிய வயசுனா உழைக்கலாம், வயசு போய் உழைக்கலாது. இப்ப நாங்க 7 ஆதாக்கள் 2 பேரும் விடிய 4 மணிக்கு கால் போட்டு சொன்னால் 9:30 தான் கால் கழட்டும். முயற்சியோட இருக்கிறாக்களே போய் அள வச்சு உதவி கேட்கிறேன்னு சொல்லி அவர்களையும் சோம்பறியாக்கி அப்படியான விஷயங்கள் நடக்குது. வெளிநாட்டுல இருக்க புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தான் காரணம். எங்கள்கிட்ட எடுத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் ஒரு காலத்துல முன்னேறி பணக்கார வருவோம். இன்றைக்கு நான் இடத்துல இருந்து போல கெத்தா கதைக்கின்ற காரணமே வந்து புலம்பெயர்ந்தமான தமிழ் உறவுகள். கொண்டு வாங்க 500 வாங்க. சாப்பிடுதான் ஆசையா இருக்கும். இந்த நெல்லி வெட்டுறதுக்கெல்லாம் கட்டறையில் வச்சிருப்பாங்க. ஒன்று என்ன சொன்னேன், இந்த நெல்லி வைக்கலாமான்னு சொல்லி நெல்லி வச்சு உங்களுக்கு 7 வருஷத்தால கோடி கணக்கு வருமானு சொல்லி எனக்கு எது செய்யலுமோ அதான் நான் செய்வேன். இப்போ என்ன மாதிரி இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் உங்களுக்கு 7 ஆண்டு இல்லை 7ம் நான் முதல் இந்த காணிக்கு வந்த உடனே முதல் வச்சதே தென்னங்கண்டு தான். எவ்வளவு காலத்தால காய்க்க தொடங்கினது? 7 வருஷம். பைக்ல சின்ன பைக் பைக் 2 தரம் போவேன். அங்க போனா ஒரு கேர்ள்ஸ் நிக்காது. ஜப்பான்ல இருந்து ஒருவர் வந்து அவர் தண்டை மொழி தான் காய்ச்சார். அதை மொழிபெயர்ப்பு செய்து எங்களுக்கு சொன்னவன், நெல்லி வைக்கட்டான் சொல்றார், நெல்லியை வையுங்க. எனக்கு அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் ஒரு மன உளைச்சல்னு வந்ததுதான் இந்த நெல்லி இதால. அம்மா விடையில நான் வீட்டை கொண்டு போறேன், சாப்பிடுங்க நெல்லிக்காய். நீங்க பிறகு நான் போன பிறகு ஐயோ சும்மா மீன் வேணும் சொன்னா நான் மீனுக்கு என்ன செய்யணுங்க. அப்போ 1/4 கிலோ மிளகா கொடுத்துட்டு மீன்காரன் மீனை வண்டிடுவேன். 2009ஆம் ஆண்டு வடதேசிய விருது நான் சிறந்த பெண்மணி. பின்ன நீங்க சாப்பிட எங்களுக்கு ஆசை வராதா? ஆரையும் கட்டாத ஆசை வர. அக்காவும் சாப்பிடுறேன். உடுப்போலையும் எடுத்துக்கொண்டு கூப்பிடு. முன்னுக்கு வந்தா தான் ஆர்வம் உயர்த்தி விடுவாங்க. 7 ஆண்டு இருந்தா 7ஆம் மாதிரியே தான் இருக்க வேண்டியது. இது மட்டும் நல்லா வந்திருக்குமா இருந்தா எங்கேயா இருந்திருப்பேன் நான். சரி, நேற்றைய நாள்ல அக்காவோட நான் கதைச்சிருந்தேன், அதை காணொலியா பார்த்திருந்தேன் நீங்கள். இன்றைய நாள்ல அக்காவினுடைய தோட்ட பகுதி, இது எத்தனை ஏக்கர் காணி அக்கா? 2 ஏக்கர். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா வவுனியா மாவட்டத்தில் கணேசபுரம் என்ற கிராமத்தில் நிற்கிறேன். இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம், ஏற்கனவே ஒரு தடவை இந்த கிராமத்துக்கு வந்து ஒரு அம்மா செய்கிற தோட்டத்தை காணொலியாக பதிவு செய்திருந்தேன். அது நிறைய பேர் பார்த்து வரவேற்பை பெற்ற ஒரு காணொலி. அந்த அம்மா இன்னொரு தடவை தொடர்பு கொண்டு என்ன மாதிரி இங்கே நிறைய பேர் முயற்சியாளர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு விடயத்தை சொல்லி ஒரு அக்காவை எனக்கு வார்த்தைகள் மூலமாக அறிமுகப்படுத்தி இருந்தார். உண்மையிலேயே அவாவினுடைய அந்த செயற்பாடுகளை இந்த அம்மா சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த அடிப்படையில் எதிர்காலத்தில் இங்கே வரும்போது நான் காணொலி பதிவு செய்கிறேன் அம்மான்னு சொன்னான். அந்த அடிப்படையில் வவுனியாவுக்கு வந்த நேரம் அந்த அக்காவையும் ஒரு தடவை சந்தித்து அந்த அக்காவினுடைய வார்த்தைகள் மூலமாக 4 பேரை ஊக்குவிக்கிற மாதிரியான விடயத்தை இந்த காணொலியில் பதிவு செய்ய போகிறேன். எனவே முழுமையாக பாருங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நாங்கள் கணேசபுரம் என்ற கிராமத்துக்கு வந்தாலும் அந்த அம்மாவினுடைய வீடு இருக்கிறது தெரியும். ஆனால் அந்த அக்கா சுபாஷினி அக்காவினுடைய வீடு இருக்கிற இடம் எங்களுக்கு சரியாக தெரியல.
நாங்கள் இப்போ அந்த வீடை தேடி போகிறதே ஒரு பெரிய தொந்தரவாக இருக்க போது. என்னென்னா நாங்கள் வரும்போது கேட்டுக்கொண்டு வரும்போது அந்த அம்மா சொல்லியிருந்தால் 8ஆம் ஒழுங்கேண்டு நாங்கள் அங்கே வந்து கேட்டுக்கொண்டு வந்தால் நாங்கள் அடுத்த ஒழுங்கேன்னு சொல்லுவார்கள். அப்படியே வேறு அடுத்த ஒழுங்கேன்னு. ஏன்னா இப்போ காண்றவர்கள் எல்லாம் ஒரு சந்தேகத்தோடு இப்போ வெவ்வேறு ஊர்களில் இது வந்து ஒரு பிரதான பாதை மாதிரி. அப்போ இதில் எல்லார்ட்டையுமே கேட்டு தெரிந்து கொள்வது மிக சிரமம். கடைகளும் குறைவாக இருந்தது. கடைசியாக அதில் இருந்த கடை ஒன்றில் கேட்டு எடுத்த அந்த ஐயா சொல்லியிருந்தால் இதால் போகலாமண்டு. இந்த வீதி தான் 8ஆம் ஒழுங்கு என்று நினைக்கிறேன். ஒருவேளை இது 8ஆம் ஒழுங்கு இல்லாட்டி நாங்கள் அந்த இடம் தேடுறதையும் நீங்கள் காணொலியில் பார்க்கலாம். அடுத்தது இந்த பகுதியில் வயல்வெளி இருக்குது. இந்த பக்கம் திரும்பினா வயல்வெளி என்று சொல்லலாது, வயல் இந்த பக்கம் வயல் என்று தான் சொல்லலாம். வயல்வெளி கிணக்கான்னு சொல்லலாது. ஒரு 2 பேற்ற வயல் இருக்குன்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது இந்த பூவினுடைய பெயரை உங்களுக்கு கேட்குறது நீங்கள் சொல்லுங்கள். சரியா? இங்கே பாருங்கள், இந்த பூவை பார்க்க வடிவாக இருந்தது. நாங்கள் இப்போ காணொளி பதிவு செய்கிறதுக்கு எங்களுடைய வாகனத்தை நிப்பாட்டும் போது, இப்படியான இடங்களில் நிப்பாட்டும் போது எங்களுக்கே ஒரு யோசனை வரும், இது என்ன பூவாக இருக்கும் என்ன மாதிரி. எனவே உங்களுக்கு தெரிஞ்சால் பதிவு செய்யுங்க. இப்போ நாங்கள் அந்த அக்காவை தேடி போவோம், அக்காவினுடைய வீட்டை தேடி போவோம். வாங்கோ. நான் வந்து அந்த அக்காவை இன்னும் நேராக பார்க்கல. அப்போ நான் நேரடியாக என்னுடைய அனுபவத்தையே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கு பிறகு அந்த அக்காவினுடைய முயற்சி தொடர்பாகவும் உண்மையிலே உங்களுக்கு ஆச்சரியப்படுத்துமென்று நான் நம்புகிறேன். வாங்க பார்ப்போம். சரி, இப்போ இந்த வீதிக்குள்ளால் போவோம். உண்மையாக சொல்லப்போனால் எங்களுக்கு சத்தியமாக இடம் எதுன்னு தெரியாது, வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது. 8ஆம் ஒழுங்கை கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய பேரை கேட்டு தான் வந்திருக்கிறோம். இந்த கிராமத்தில் தோட்டங்கள் அதிகமாக இருக்குங்க. இந்த வேலை பக்கம் பார்க்க சச்சானே சச்சானா உளுந்து உதறிய உளுந்து உளுந்து இதில் கேட்டுக்கோம். அம்மா இது 8ஆம் ஒழுங்கையா? 8ஆம் ஒழுங்கையா இது? அப்போ 8ஆம் ஒழுங்கு எங்கே இருக்கு? இதால ஓ சரி சரி சரி. 8ஆம் ஒழுங்கையை நாங்கள் தேடி பிடிப்பதற்கு நிறையத்தான் சிரமப்பட வேண்டி இருக்குது. இது 1ஆம் ஒழுங்கையா? 8ஆம் ஒழுங்கைன்னு தான் சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் இதுக்குள்ளால் போய் தான் 8ஆம் ஒழுங்கைக்கு போகணும். என்ன வேலை பக்கத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? உண்மையிலே சிறப்பாக இருக்குது. இந்த கடையில் கேட்போம். ஐயா 8ஆம் ஒழுங்கு எது? ஓ, இதுக்கு அடுத்ததா சுபாஷினியை தெரியுமா? நல்ல முயற்சியாளரா? நீங்கள் கண்டிருக்கிறீங்களா அக்காவை எப்பயாவது? எப்படி அவாவை பற்றி ஒரு 10 வார்த்தை சொல்கிறேன்னு என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. சுபாஷினி சுவாதினியை சொல்ல போகல அந்த காலையில் படுத்த படுக்கையில் இருக்கும். படுத்த படுக்கையில் இருக்க இல்லை என்னண்டாமா, எனக்கு வந்து அழைப்பில் சொல்லித்தான் தெரியும் ஒரு அம்மா. அவாவை நேர இன்னும் பார்க்கல. இப்போ பார்க்கறதுக்கு முதல் நீங்கள் சொல்றது தான் எனக்கு தகவல். இருக்கிறார் கண்ணு பார்வை கடை போட்டு பார்த்தாங்க நடத்தலாது. சரி. ஆனால் அவன் இந்த காலோட போய் பாருங்க, இந்த நெல்லி மரம் நட்டு இருக்கிறா, ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு 2 மணிக்கு வயல் வச்சிருக்கிறா. வெட்டுறதுக்கு மட்டும் எங்கள்கிட்ட சொல்லுவா. 2 மணிக்கு எட்டி மரக்கறி மார்க்கெட் கொண்டு போவா. வெட்டி காலை கலட்டி வச்சுட்டா படுப்பா. காலில் புண்ணாக்கிட்டா நடக்கலாம இருக்கும். அந்த செருப்பு வேண்டது அங்க போயிட்டு அந்த இதுல எழுதி நல்ல திறமையா கெட்டிக்காரதான் சொல்றதுக்கு இருக்கா. நாங்களே ஏழாம இருக்கிறோமே. இப்ப வாழ்க்கை உள்ளதுகளே அப்படி இல்லாம இருக்குது. அப்படி ஒரு ஆள் இந்த கிராமத்துல சொல்லுவான். அப்படி ஒரு ஆள் இல்ல. அப்படி ஒரு ஆள் இங்க வேற ஆள் இருக்கிற ஆளே செய்யல. அப்படி சொல்லிட்டு அப்படி செய்யறாங்க இல்லையே. பிள்ளைய போடிக்கணும்னு படிப்பிக்கிறா. புருஷனையும் வச்சு புருஷனுக்கு எந்த வித வேலையும் மேலாது. நம்ம தோட்டத்தில் சொல்றதே செய்துட்டு இருக்கோம். ஏன்னா கண் பார்வை, கிட்டத்து பார்வை. வன்னியில தான் போய் இருந்தது. வன்னியில போய் இருந்துட்டாங்க. நாங்களாம் இந்தியாவுக்கு போயிட்டோம். சரி. வன்னியில காலை இழந்து தான் வந்தவன். போற இடங்கள்ல இந்த காலை பார்த்துட்டு இந்த கையும் முடிச்சு இப்படித்தான் இருக்கு. நல்லா மடக்கல. என்ன சொல்றீங்க? முதல் கால் இல்லைன்னு சொன்னீங்க. கால் இல்லாதோடய அவ்வளவு செய்யறேன்னு நான் ஆச்சரியப்பட்டேன். உடஞ்சி அதுவும் கையது இப்படிதான் நல்லா இதா இல்லாது. அதனால செய்யறேன். காலை போய் பாத்தீங்கன்னா காலை கலட்டி பாருங்க, துண்டு இல்லை. அப்படி இப்படி இந்த காலை இல்லை. நேரடியா போய் பார்க்கலாம். ஆனா தோட்டத்துல மம்பட்டி பிடிச்சி குத்துறான். என்ன சொல்றீங்க? எல்லாம் செய்வா. பைக் ஓடுவா, மோட்டர் சைக்கிள். அப்ப ஒரு சிங்கப்பெண். சிங்கப்பெண் தான் அந்த பாட்டு ஒன்று வரும், சிங்கப்பெண்ணே. தான்
வேற எத்தனை பேர் அப்படி இருக்கலாம். எங்களை கணேசபுரத்தில் அவ ஒரு ஆள் சிங்கப்பன் தான். கிடையாது. நானே யோசிக்கிறது எங்கட வீட்டில் இருந்தால் இது படத்தைலாம் வச்சிருப்போம். ஏதோ கடவுள் அது ஒரு குலத்தையும் இழந்தது பிறகு ஒரு சக்தி வர்றது ஒரு கண்டிதம் தானே. என்னன்னு குலத்தையும் இழந்தது பிறகு அப்படி ஒரு சக்தி வர்றது நான் உழைச்சி சாப்பிடணும் இல்லை அது ஒரு கொடுக்குறத வாங்கி தின்னுட்டு படுத்து கிடக்கிறது தான். இல்லை நாங்கள் இப்போ என்ன சொல்றது உடல் சரியா இருந்து நகர பகுதிகளுக்கு போனால் ஐயாண்டு அது வந்து அவர்களால் உழைக்கிறதுக்கான எல்லா இதுவுமே இருக்கும். அப்படி இருந்து கூட அவர்கள் அப்படி இருக்க ஒரு காட்டை கொடுத்துட்டு பிள்ளை நல்லா அவங்கள வச்சு பார்க்கலாம் செய்து அதை செய்ய மாட்டாங்க. இல்லை அது சில வேளைகளில் உண்மையாக இருக்கும். ஆனால் நான் ஒரு சில இடங்களில் அது பொய்யான இதோடய அறிஞ்சிருக்கிறேன். பார்க்க ஆனால் யாரும் பார்த்தோன்னு உதவி செய்வாங்க அந்த அளவுக்கு. அந்த உதவினால விலைவாசி சரியா தெரியாது. புருஷன் போனால் போலடாக்கு அதனால கடை போயிடுச்சு. எங்கள்கிட்ட சவால் விட்டான் நான் கடை நடத்தி காட்டுறேன்டா. கடைக்கு சரியான ஆள் வேணும். அந்த 10 ரூபாய்க்கு கிடைக்கிறத 12 ரூபாய்க்கு விற்கக்கூடிய தரம் இல்லாட்டி கடை அதுதானே. இப்போ நாங்களும் ஒரு 20 வருஷத்துக்கு இதெல்லாம் இருக்கிறோம். 20 வருஷமா இருக்கிறீங்களா? இந்தியாவில இருந்து 93 வந்து. நீங்க பிறந்தது இந்த இடம் நெலுக்குளம். நெலுக்குளத்தில் பிறந்து இத்தனையாம் ஆண்டு இந்தியாவுக்கு போனீங்க? 90ல் போனோம். 93ல் வந்துட்டோம். சரி. இங்கே ராணுவம் பிடிக்காம முதல் போயிட்டோம். ஓடிட்டோம். மன்னார்லேருந்து போய் திரும்பி பிடிச்சிட்டாங்க பொம்மாவோட வரையும்னா திருப்பி வந்து எங்கட காணிகள் தானே. சரி. அப்போ எங்கட காணியும் அவங்க திரும்ப போனீங்களா இல்லை தொடர்ச்சியா? 93லேருந்து இங்கே தான். நான் யூசில் டிரைவர் ஆகிட்டேன். இப்போ நீங்கள் அந்த அக்காவை சின்னதுலேருந்து பார்த்துனீங்க தானே? அந்த அக்கா அங்கே போயிட்டு இங்கே வரும்போது உங்களுக்கு அவாவை பார்க்க சின்னதில் போகக்குள்ள தான் பார்த்தோம். திருப்பி வரக்குள்ள அடையாளம் காணக்கூடிய பிள்ளையும் இருந்தது. ஆனால் ஆளோட ஊக்கம் கட்டி தந்தான். அதானே இப்பயும் உழைச்சி சாப்பிட்றோம். அதெல்லாம் அங்கங்கே இருக்கு மணிப்பூரத்தில். இல்லை எப்படி சொல்லுங்க உதவியை மட்டும் எதிர்பார்த்து வாழ்கிற ஆக்களுக்கு மத்தியில் அவள் வந்து நான் எனக்கு அந்த அம்மா சொல்ல எனக்கு அதை கேட்கவே அந்த அம்மா சொன்னோம் அது அந்த அக்கா ஒருக்கா பதிவு செய்யணும்னா அவ்வளவு ஒரு என்ன சொல்றது உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு அக்கா. ஒரு 4 பேர் பார்த்துட்டு அவள் தான் சொல்லுவேன் நம்ம இல்லையா அதை பார்க்க கால் இருக்கிறவன் செய்யலாத வேலை கால் இல்லாத மனதில் ஒரு திரகாத்திரமான இது இருக்கு. அதான் மனதைரியம் இல்லாட்டி கஷ்டம். எனக்கெல்லாம் பயம் இந்த காலுக்குள்ள ஏற்பு எதுவும் வச்சிடும் காயப்பட்டு நடக்கக்கூடாது. கலட்டிலாம் இங்கே நிறுத்து காட்டுவாங்க காலை. நேரம் போனா காலை கலட்டி வச்சுட்டு தான் படுத்திருக்குமா கொழுகிட்டு தான் வெளியிடுவாங்க. கால் தான் இல்லை மற்ற எல்லாம் நம்பிக்கை தைரியம் எல்லாமே இருக்கு. இப்படி அப்படி அந்த மடக்க இருக்கும். அதில் பம்பட்டி எல்லாம் முடிச்சு எழுச்சு. ஏதோ 1-2 பேர் கூலிக்கு பெரிய வேலைகளை செய்தாலும் பொறுப்பான வேலையெல்லாம் அவள் தான் செய்யறான். மரக்கறி 6லேருந்து வெள்ளன சைக்கிளில் கட்டி மோட்டர் சைக்கிளில் கொண்டு போய் டவுனில் கொடுத்துட்டு திருப்பி பின்ன வந்து மத்தியானம் அந்த செய்கிற வேலையில பழங்கள் இருக்கு. அந்த வத்தகா பழம் அந்த வீட்டு அதெல்லாம் செய்வாங்க. உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. வீடு இடத்துல இருக்காது. இப்போ நீங்கள் போகிறீங்க இது 7ஆம் குழந்தை தெரியும் அந்த போக்கதி 7 அடுத்தது 8ல் போங்க. டிரான்ஸ்ஃபார்மர் சந்தி ஒன்று வரும். சரி. அதில் எதிர்பக்கம் கடை ஒன்று இருக்குது அந்த சைடில். சரி சரி. அதில் நேரம் இப்படி ஒரு ஒழுங்க போகுது. சரி சிவாஜி விலங்குங்க அதில் இறக்கணும். சரி சரி சரி. நன்றி ஐயா. அம்மாவும் அப்பாவும் சொல்லும்போது எவ்வளவு எதிர்பார்ப்பாக இருக்குது, என்ன எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அது இந்த இடங்களை பார்த்தீங்களா பெரிய பெரிய காணிகள் ஒவ்வொருத்தருகிட்டையுமே பெரிய பெரிய காணிகள் இருக்குது. இதில் வேலை பக்கம் பாருங்க தோட்டம். ஆனால் இந்த இடம் உண்மையிலே நல்லா இருக்குது. கணேசபுரம் இதுக்கு பெயர். இதில் வர தம்பி அக்கா தம்பி சுபாசினி அக்கா வீடு இது இடப்பக்கமா? சரி சரி சரி. சரி 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 தம்பி நன்றி. இங்கே இருக்கு அக்காவினுடைய வீடு. சுபாசினி அக்கா சுபாசினி அக்கா சுபாசினி அக்கா இல்லையா? கதைக்கலாமா? வணக்கம் அக்கா, எப்படி சுகம்? எனக்கு அம்மா சொன்னவா, அவங்க தெரியுமா அம்மாவை? அந்த அம்மா சொன்னவா. இப்போ எனக்கு உங்களை ஒரு நாளைக்கு வந்து சந்திக்கணும் இருந்தது. சரி எங்கேயாவது நிழல் அங்கே அதை வந்து வெட்டிக் செய்கிற இடத்துல இந்த இது என்னென்ன செய்கிறீங்க நீங்கள்? வெட்டி ஒரு தோட்டம் செய்கிறீங்க உடுப்பு பெட்டி எடுத்துக்கொண்டு வர அண்ணா. அப்படி சுகம்
உங்கள் இடம் மட்டக்களப்பா? நான் தூக்கியா இல்லை, நான் இன்றைக்கு மட்டும் தூக்கி போட்டு போடலாமே, அக்கா செய்கிறத பார்க்கணுமே. அதுதான் இப்போ இன்றைக்கு தூக்கி போட்டு அக்கா நிறைய பேர் பார்த்துட்டு யோசிக்கிறான் அக்காவுக்கு தூக்கி கொடுங்கோண்டு. ஆனால் அக்கா இதை நாளாந்தம் செய்யக்க அந்த அக்கா செய்கிறத நீங்கள் பார்க்கணும். முதல்ல அக்கா உங்களோட பேர் என்ன? 2 பேரும் ஜெகன் அன்சுவாஜினி. சரி. நான் 2 பேரும் முன்னாள் போராளிகள். சரி சரி. உங்களோட பிறந்த இடம்? பிறந்த இடம் வவுனியா சமணங்குளத்தில். சரி. 90ஆம் ஆண்டு இடமேருந்து கிளிநொச்சி போனாங்க. கிளிநொச்சியில் போயிருக்கும்போது தான் இயக்கத்தில் சேர்ந்தது. அங்கே இருந்து பிறகு கடைசியாக யுத்தத்தில் தான் இங்கே வந்தது. எத்தனையாம் ஆண்டு உங்களுக்கு கால் இல்லாமல் போனது? எனக்கு 2009. 2009 கடைசி போர் நேரம் தானே. கையில் என்ன இது? கையும் காயம்தான், பின்னிக்கெல்லாம் போகாது. இப்போ தலை கட்டக்கூடிய ஒரு ஆள் வேணும். சரி. இந்த சுமார்டன் மூடாஞ்சிட்டு இருந்தா. ஓ சரி சரி சரி. கால் எந்த அளவுக்கு இல்லையாக்கா? கால் வந்து முழங்காலுக்கு கீழே ஒரு சான்ல இல்லை, இவ்வளோத்துக்கு இல்லை. சரி சரி. நான் கடைசியாக 30 வயதில் தான் இங்கே வந்தது. இங்கே கணேசபுரத்துக்கு திரும்ப வந்தது 30 வயதில். வரும்போதே திருமணம் செய்துட்டீங்களா? ஓ, இயக்கத்திலே திருமணம் செய்யிட்டோம். சிவகார குடம்னு சொல்லி இயக்கம் திருமணம் செய்து வச்சது. செய்யிட்டோம். அங்கேருந்து வந்து இவர் வந்து பூசாவுக்கு போயிட்டார். சரி. இவர் வந்து படையப்பள் நாய்வு பூசாவுக்கு போயிட்டார். நானும் தான் சரண்டாங்கன்னா இப்போ போலீஸ்கார சொன்னது தேவையில்லை, உங்களுக்கு காலு மேலாது கையு மேலாது மற்றது. இப்போ புதுசு காயப்பட்ட புதுசு. அப்போவே என்ன சொன்ன வேண்டாம், ஒரு ஆள்கிட்ட பிடிமானம் காணி நீங்கள் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க முகாமு கண்டு. முகாம்லேருந்து 2010 தான் இங்கே வந்தேனா. பிறகு இங்கே வந்து காடு இது 90ஆம் ஆண்டு போய் இங்கே இருக்கும்போது எங்களோட அக்கா ஒரு போராளி அவ இயக்கத்து போயிட்டா. 90ஆம் ஆண்டு நாங்கள் அக்கா போனபடியா எல்லாரும் இந்தியாவுக்கு போனோம். இங்கே உள்ளாக்கள் நாங்கள் இந்தியா போகல, நாங்கள் வண்டிக்கு தான் போனது. வண்டிக்கு இருந்தால் அங்கே போய் தான் நான் இயக்கத்துக்கு போய் அப்படி 2009 தான் அங்கேருந்து திருப்பி இங்கே வந்தது. அம்மாக்கள் வந்து 2000ஆம் ஆண்டு இந்த சமாதான காலம் வந்தது தானே, அது நேரம் வந்துட்டு மணிப்புரத்தில் ஒரு காணி ஒன்று இருக்குது, அங்கே இருக்கணும். அப்பா இல்லை எனக்கு. அப்பா வந்து ஆமி சுட்டுட்டு நாங்கள் இயக்கம் மட்டும் சொல்லி தான் கொண்டு போய் சுட்டு. மற்ற எனக்கு ஒரு தம்பி இருக்கிற அவரையும் கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சி வச்சு சித்திரவதை செய்து அவருக்கு மூளை ஒரு மாதிரி. இப்போ அம்மாவோட தான் இருக்கிறார். நீங்கள் இங்கே 2009 வாரீங்க, இதெல்லாம் காடாக இருந்தது. நீங்கள் அதை வந்த உடனே இப்படி ஒரு முயற்சியை செய்வோம் என்று தொடங்கிட்டீங்களா, இல்லை அதுக்கான காலம் எடுத்துக்கொண்டதா? அங்கேருந்து நான் இங்கே வந்த உடனே சின்ன 3 கட்டு கிடுகோட தான் வந்தேன். நான் அங்கேருந்து வரைக்கும் எதுவுமே கொண்டு வரையில. எங்கள் அம்மா வீட்டில் 3 கட்டு கிடுகோட வந்து சின்ன ஒரு கொட்டில் போட்டுக்கொண்டு இருக்கும்போது தான் அந்த நேரம் வந்த புதுசில் வந்து எனக்கு சீட் பாம்பு வந்து எனக்கு ஒரு 50,000 ரூபா உதவி செய்து தென்னம்பிள்ளைலாம் அதெல்லாம் தந்து செய்த ஒரு மோட்டர் தந்து விட்டது. அதில் இருந்து படிப்படியாக உயர்ந்து தான் இவ்வளோத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த பேட்டிக்கு வந்து ஒரு 2 வருஷமாக செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வந்து இப்போ தொடர்ச்சியாக தோட்டம் செய்தபடியாக வந்து எனக்கு வந்து இந்த குடல் இருக்க மரண்டைங்களா நான் தான் தூக்கி அடிக்கிறது. இந்த தென்னம்பிள்ளையெல்லாம் நான் தான் வச்சு. நாங்கள் வரும்போது அதில் ஒரு கடையில் கேட்டு நாங்கள் உங்களை பற்றி அது அவர்கள் சொல்ல கட்டாயம் உங்களை சந்திக்காமல் போகக்கூடாத அளவுக்கு இருந்தது. என்னடா ஊரில் இருக்கிற எல்லாருமே உங்களை ஒரு சிறந்த பெண்மணி, ஒரு சிங்கப்பெண் மாதிரி தான். நானே கேட்டேன், அப்போ சிங்கப்பெண்ணான்னு கேட்க கணேசபுரத்தில் நீங்கள் தான் சிங்கப்பெண்ணுன்ற அளவுக்கு சொல்லிடுவேன். ஏன்னா நீங்கள் இப்போ கை இயலாமையும் இருக்குது, அதோட கூட தோட்டம் மண்பட்டி எடுத்து தோட்டம் செய்வீங்கன்ற மாதிரியான விடயத்தை சொல்லிக்க உண்மையாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் தோட்டம் வந்து பழைய காலத்திலே உங்களுக்கு செய்த அனுபவங்கள் இருக்கா, இல்லை 2009க்கு பிறகு தான் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு? இல்லை, எங்களோட அப்பா வந்து தோட்டம் தான். சரி. இந்த பரம்பரை ஒரு தொழில் ஒன்று இருக்குன்னாலே வந்து அப்பா வந்து தோட்டம் தான். அது என்னவோ தெரியல, எனக்கு ஒரு ஆர்வத்தில் முதல் சின்னலேருந்து எங்களோட அப்பா 3 மாட்டு வண்டியில் வச்சு ஞாபகம் இருக்கு எனக்கு. மாட்டு வண்டியில் தான் மரக்கறியெல்லாம் கொண்டு போகிறோம், இங்கே இருந்தால் ஓனியாக கொண்டு போகிறவர். அப்புறம் இந்த பழைய காலத்துலேருந்து எங்களோட அப்பாக்கள் தோட்டம் தான். அதனால அது செய்து கொண்டிருக்கிறீங்க. இது எத்தனை வருடமா செய்கிறீங்க? இது 2 வருடங்களா? 2022 அப்படி தான் தொடங்கினது. ஓ, என்னென்னா எனக்கு இந்த கேணியா இந்த குடல் ரக்க மரண்டைங்கெலாம் தூக்கி அடிக்கிறபடியாக குடல் இறங்கி மற்ற வந்து எனக்கு கொஞ்சம் ஆப்ரேஷன் செய்யுது. எனக்கு இடுப்பில் பீஸ் இருந்தபடியாக வட்டி ஆப்ரேஷன் செய்தபடியாக தோட்டம் செய்கிற கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த தொழிலை பழகி இப்போ இந்த தொழிலை செய்து கொண்டு இருக்கிறேன். இது எவ்வளோ காலம் எடுத்தது பழகிறதுக்கு? 3 மாதம் தான். 2022 கால பகுதியில் தான் பழகினீங்களா? 2009 பழகினீங்க. 2022 இதை செய்ய தொடங்கினீங்க.
பழகிட்டு இந்த மூலப்பொருட்கள் இல்லை, அதனால கொஞ்சம் அப்படி பின்னடங்கி இப்படி போயிருக்கேங்க. லலியம்மான்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறா அந்த அம்மா, அவள் கொஞ்சம் சொன்னா, நீ என்ன போல கஷ்டப்படுற, இதை செய், உனக்கு தானே கை வந்த கலையை இதை செய்யன்னு சொல்லி அவள் ஊக்குவிச்சபடியா. இப்போ இன்றைக்கு வந்து சந்தை வாய்ப்புன்றது பெருசாக இல்லை. இப்போ கச்சேரிக்கு நாங்கள் மினக்கட்டு செய்து கொண்டு போனால் அங்கே பட்டால இருந்து கொண்டு வந்து விற்பாங்க. அங்கே விற்க வந்து எங்கட விற்காது. இப்போ நாங்கள் கோஸ்ட் எல்லாம் பார்த்தா எங்களுக்கு ஒரு 100 ரூபா தான் வரும். அவை வந்து டோட்டலாக நிறைய எடுத்து கொண்டு வரபடியா அவை ஒரு 50 ரூபா தான் அவைக்கு லாபம் காணும் தானே. அதனால வந்து எனக்கு சேல்ஸ் போகிற குறைவாக இருக்குது. பிறகு எளியம்மாட்ட சொன்னால், அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்கள், ஒரு 100 ரூபா தான் வருது. சிலர் துணி விற்கும், துணி விற்காது. சரியா கஷ்டப்பட அவசியம் இல்லை, நான் கொஞ்சம் சொந்த வாய்ப்பு செய்தாரன்னு சொல்லி அவங்கட ஆக்களுக்கு எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறா இப்போ கொஞ்சம் கொஞ்சம். அதனால செய்து கொண்டிருக்கிறேன். இது வரைக்கும் எவ்வளவு செய்திருப்பீங்க? இப்போ நான் ஒரு 25,000 ரூபா கொண்டு தான் செய்து கொண்டு வரேன். 25,000 ரூபா போட்டு அதை செய்து அவ்வளோ துணி விற்ற அப்புறம் தான் திருப்பி போடுறது. சரி. இப்போ தொடர்ச்சியாக இப்போ 25,000 எவ்வளவு துணி செய்யலாம்? இப்போ எத்தனை பேருக்கு எத்தனை மீட்டர் துணி செய்யலாம்? ஒரு யார் 3 யார் படி வந்து ஒரு 15 துணி செய்யலாம். சரி. ஒரு பண்டலில் 15 துணி செய்யலாம். அப்போ நான் அப்படி எடுக்க மாட்டேன். நான் ஒவ்வொரு கலர்லேயும் 10 மீட்டர் 15 மீட்டர் தான் எடுப்பேன். அதே நான் கொஞ்சம் பிரச்சனைண்டா பண்டலில் எடுத்தால் குறையும், தொகை குறையும். இப்போ 300 ரூபா யார் போடுவான் வெட்டி எடுத்தா. பண்டல் எடுத்தா 267 ரூபா 50 அப்படி போடுவான். நாங்கள் வெட்டி எடுக்கிறபடியே அங்கே கொஞ்சம் அப்படி இருந்தோம். ஏதோ தொழிலை விடக்கூடாது. இப்போ இந்த இப்போ உடுப்புன்றது வந்து எப்பயுமே அது தேவையான பொருள். இப்போ இந்த அளவு துணியில் நீங்கள் செய்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? இப்போ டிசைனை பொறுத்து. இப்போ இது வந்து நான் இப்போ ஒரு 15 நிமிஷங்களும் முடிச்சிருவேன் ஃபுல். எவ்வளோ, அதாவது இந்த படமும் வரைஞ்சி டிசைனும் போட்டு மெழுகும் போது எல்லாம் முடிச்சிருவேன். சரி சரி முடிச்சிருவேன். மற்ற வந்து இப்போ ஒரு துணி 2 துணி போட மாட்டேன். ஒரு 10 துணி தான் வேண்டாம். 10 துணி போட்டால்தான் இந்த கோஸ்ட்டுகளில் குறைக்கலாம். சரி சரி. இப்போ 2-3 துணியை போட டை எல்லாம் அணியாமல் போகும். அதனால வந்து 2 கொஞ்சம் கூட துணியை செய்யிட்டு ஒன்றடியாக போடுறது, அப்படியாக போட்டு எடுக்கிறது. இப்போ முதலாவது இதில் படத்தை வரைகிறது, அதுக்கு பிறகு மெழுகு இந்த கொதிக்க வச்சு இப்போ எல்லாத்தையும் சில இதெல்லாம் வந்து மண்ணெண்ணெய் அடுப்பு வச்சு தான் கொதிக்க வைக்கிறது. அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் அடுப்பு மூட்டி மெழுகு நல்லாவும் கொதிக்கக்கூடாது, ஆரியும் இருக்கக்கூடாது. ஆரி இருந்தேன்னு சொன்னால் அந்த மெழுகு வந்து பிடிக்காட்டி சாயங்கள் அதுக்குள்ளே ஊடுருவிடும். அதனால அதை ஒரு அளவாக வச்சுருக்கணும். இது எப்படி இந்த வெளி இதுக்கு போடுறதா? எனக்கு அதை சொன்னீங்கன்னா சரி. இப்போ நாங்கள் தான் முடிவு எடுக்கணும். இப்போ இதில் வந்து இதை அடைக்க போகிறோம். இப்போ எங்களுக்கு இந்த டிசைன் வந்து வேற ஒரு கலரில் வேணுமென்று சொன்னால் வெளியில் போடணும், வெளியில் அடைச்சி விடணும், வெளியில் அடைக்கணும். இல்லை இது கலரில் வேணும்னா அடைக்கிறோம். இது வந்து இதே டிசைனில் வேணும், இதுதான் கலர் வேணுமென்று சொன்னால் இதை அடைச்சி விடுறோம். இப்போ இதே நிறத்தில் வேணும்னா இதை அடைப்பீங்க, இதே நிறத்தில் வேணும்னா இதை அடைப்பீங்க. சரி சரி. அதுக்கு பிறகு இதுக்குள்ள எவ்வளவு நேரம் போடணும்? இது வந்து அரை மணித்தியாலம் சொல்லி ஒரு ஒரு படிப்பில் இருக்குன்னு தானே. நான் அப்படி இல்லை, ஒரு 10 துணி போடுறேன்னு சொன்னால் அப்படியே ஒன்றடியாக போட்டுட்டு பிரட்டி விட்டு ஒவ்வொன்றா எடுத்து அங்கால டையில் போட்டு இங்கே எடுத்து கொண்டு இருப்பேன். ஆனால் அரை மணித்தியாலம் ஊற விடணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு துணி செய்யலாம் நீங்க முழு நேரமா மினக்கட்டீங்கன்னா? ஒரு நாளைக்கு 10 10னா 30 யார் செய்வேன். 10 துணி செய்யலாம். சரி சரி. இப்படியே 6 மணிக்கு வலிக்கிட்டா பின்ன 6 மணிக்கு எல்லாம் வச்சு எல்லாம் 5 மணி எல்லாம் முடிஞ்சிடும். சரி சரி. அந்த துணியை காட்டுறீங்களா? அப்படின்னு துணியை காட்டுறீங்களா? பாருங்க, நான் இப்படி எடுத்து காட்டுறேன். சரியா? ஓ, இதெல்லாம் அக்கா தான் செய்தது? ஓ, இதெல்லாம் நான் செய்தது. ஐயோ, இதில் வந்து சாரி எல்லாம் இருக்குல்ல, சாரி காட்டுறேன் பாருங்க. இது சட்டை துணி. இது வந்து 2.5 யார். இது வந்து இந்த பிள்ளைகள் டாப் தச்சு லெக் ஜீன்ஸ் போடுவீங்க தானே, இந்த அப்படி இந்த டிசைன்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். சரி சரி சரி. போட்டு வச்சுருக்கிறேன். சிறப்பு சிறப்பு. பாருங்க, சாரி காட்டுறேன். சாரியெல்லாம் ஏன் செய்கிறேன் இல்லைன்னு சொன்னால் பெருந்தோவ தானே, அதெல்லாம் அப்படியே இருப்புல கிடந்துடும். சாரி என்ன விலை? இது 5,000 ரூபா. இது 5,000 ரூபா. அதனால இப்போ 5,000 ரூபா, 25,000 ரூபா ஜாவானம் செய்கிறோம், கொள்வனவு செய்து ஜாவானம் செய்கிற ஆளுக்கு வந்து ஒரு 5,000 ரூபான்னு ஒரு பெருந்தொகை. இப்போ இதில் 5,000 ரூபா போயிட்டேன்னு சொன்னால், இது இருப்புலையே கிடந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு மேல் கொண்டு செய்யலாது. ஒரு நிறுவனமாக செய்ய அதுக்கான இது தெரியாது முதலீடு. அப்போ
அதனால சாரி செய்கிறது அது கேட்டால் மட்டும்தான் செய்கிறது. சரி சரி. இது ஒரு ஆள் செய்து வச்சிருக்கு, இன்னும் வந்து எடுக்க இல்லை. சாரி செய்ய தெரியும். சட்டை தைக்கிறதுக்கு உரிய துணி என்ன விலை வரும்? 1400 இருக்குது, 1600 இருக்குது. அந்த டிசைன் எல்லாம் நீங்களாவே நானாவே போட்டுக்கொள்வேன். நான் இது கீறினது என்னென்னா இது புதுசாக போடுறபடியாக கீறுறேன். இப்போ ஒரே டிசைன்கள் சொன்னால் கீற மாட்டேன், தூள்லையே போட்டுக்கொள்வேன். இப்போ இது கொடி மாதிரி தானே கீறி இருக்கிறேன், அதனால கீறினா அந்த உண்மையாக வழியாக இருக்கு, நல்லா இருக்கு. இந்த வருங்க இது எவ்வளவு சாயம் போற தன்மைகள் இருக்குமா? இது நாடுக்கிற நம்போன் துணி தான், நெப்தோல்டை. இது சாயம் போகாது, விற்கிறாங்க தான், ஆனால் அது சாயம் போயிடும், இது சாயம் போகாது. சரி சரி. இந்த சிறப்பா இருக்கு. எனக்கு ஒரு 3 துணி தாங்க இன்றைக்கு. சரியா? இந்த அன்பு பத்திக்கு பேனரும் அடிச்சு வச்சிருக்கேன். எங்கேயும் போனா உன்னை பேனர் கட்டுறது முதலாவது. என்னண்டு? அன்பு பத்திக்கு என் மகன் பேர் அன்பு. அன்பு அன்பு பக்கத்துல இருக்கு. அன்பு காட்டாத, அன்பா காட்டாத அன்பு இருக்கிறாரு. இந்த பாருங்க, இதுலயே இப்படி செய்து வச்சிருக்கு. அதை கொண்டை கட்டிட்டு தான் ஜாவாரது. இதுல பாத்தீங்களா அன்பு எழுதி? இதுல பத்திக்கிலேயே செய்து அன்பு பத்திக்கு. உண்மையாக உங்களை நினைக்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சிகப்பு. சரி சரி சரி. இதை கொண்டு கூடுதலா கையில எஞ்சிலாம் செய்யறது சொல்லி நாங்க எது விற்கணுமோ அதானே செய்யலாம். இதெல்லாம் கையில எஞ்சிக்கு தான், இந்த நேசரி பிள்ளைகளுக்கு இப்போ செய்து வச்சிருக்கிறேன். சரி சரி. இப்போ எல்லாம் வெட்டியெல்லாம் சைட்டெல்லாம் அடிச்சு இப்போ ABCD என்று எழுதி அடிச்சு வச்சிருக்கேன். நல்ல விஷயம். அப்போ எல்லாருக்கும் மாறுபடாதானே, இப்படி கையில் எஞ்சிக்கு போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் வெட்டி நீ அடிக்கணும். சரி சரி. இது 1600. சரி சரி. நீங்க அக்காவுக்கு உதவி செய்ய தேவையில்லை, இந்த துணிகளை வாங்கினாலே போதும். உண்மையை சொல்ல போனா அது இப்போ இந்த 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 தோட்ட பகுதி இந்த விடயங்களை எல்லாம் பார்க்கும்போது அங்கே வர அம்மா வரா அவ வேற சொல்றேன். என்ன நீங்க முயற்சி செய்யறேன்னு சொன்னீங்க, ஒரு முயற்சி இல்லைன்னு சொல்றேன். என்ன செய்யறேன்? என்ன பிரச்சனை இல்லை தானே உங்களுக்கு? சரியா? அப்படி நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நான் அக்காவினுடைய தொடர்பன் தந்துட்டு போறேன். அந்த அக்காவோட தொடர்பு கொண்டு நீங்க துணிகளை வாங்கி கொண்டிருந்தாலே போதும். என்ன நீங்க ஒரு வெளிநாட்டுல இருந்தாலும் இப்ப அனுப்பு கூலி என்றது இருக்கும். இப்போ லண்டனுக்கு எனக்கு அனுப்பணுமோ, சுவிஸுக்கு அனுப்பணுமோ, இங்கே அனுப்பணும் என்றாலும் நீங்கள் அக்காவுக்கு உங்களுடைய முகவரியும் கொடுத்து அதுக்குரிய விவரங்களை போட்டு விட்டா அக்கா போய் ஒரு இடத்துல கதைச்சாண்டா, புதிய அனுப்புகிற இடத்துல கதைச்சி வச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு அனுப்புகிறக்கு எவ்வளோ ஒன்று கதைச்சி வச்சா நீங்கள் ஒரு 5 or 10 ஆர்டர் செய்கிற நேரம் அந்த அக்காவுக்கு வந்து ஒரு கௌரவமாக, அந்த அக்கா கௌரவமாக வாழ விரும்புகிறவா எதிர்காலத்தில் நீங்கள் தொடர்பு போனால் அது அவங்க தொடர்பு பண்ணி இப்போவே சொல்லி விடுங்க. வாட்ஸ்அப் இருக்குது தானே? சரி சரி. என்ற தொலைபேசி இலக்கம் 077 90 30 608. இந்த அக்காவோட எடுத்து கதையுங்க. எனக்கு இந்த துணியில மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல துணி எடுக்க போறீங்க. உடுப்புன்றது வந்து மனிதன் அடிப்படை தேவையில்லை, இது உண்டு. அப்ப துணி எங்கேயோ இப்போ எடுக்கிற நீங்க என்னட்ட எடுத்தீங்கன்னு சொன்னா எந்த வாழ்வாதாரமும் முன்னுக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து எல்லாருமே வந்து பெரிய பெரிய கம்பெனிக்காரனை வந்து இன்னும் பணக்காரனாக ஆகிக்கொண்டு இருக்கிறாங்க. இது நான் பார்த்தது உண்மை, நடக்கிறது அப்படித்தான். இங்கேருந்து போய் டவுனில் போய் வாங்குவாங்க, அதே கோஸ்ட்டில் தான் நாங்களும் இங்கே துணி விற்கிறோம். ஆனால் எங்கள்கிட்ட எடுத்தால் என்னடாங்க, நாங்களும் நாளைக்கு முன்னேறுவோம். அப்போ அதுக்காக நான் சொல்கிறேன், எங்கள்கிட்ட எடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் ஒரு காலத்தில் முன்னேறி பணக்காரன் வருவோம். நம்பிக்கையோட இருக்கிறேன். நம்பிக்கையே போதுமாக்கா. நீங்க எனக்கு நான் முதல் கடவே வேண்டேன், எனக்கு 3 துணி நீங்களே தெரிவு செய்தாங்க அம்மாவுக்கு. இப்பவே தெரிவு செய்தாங்க. நான் முதல்ல அதான் வேண்டேன். நீங்கள் முதலே விற்பனை செய்றீங்க, அது சரி. நான் இப்ப வேண்டேன். அதுக்கு பிறகு யாரு தெரியா? அக்காவா? தெரியா? இங்க பார்த்த மாதிரி இருக்கு. வாங்க வேணும். நீங்க முயற்சியாளர்னு சொன்னீங்க, முயற்சி ஒண்ணும் இல்லையே. ஒரு முயற்சியும் இல்லை. இது வேற யாரோ செய்ததா? யார் செய்தது? நான் இதுல தான் அவிப்பேன் தம்பி. கடல் குபு குபண்டறியும் மேலறியும் இதுல தான் துணி அவிச்செடுக்கும் போட்டு. அதனால இந்த தணல் எல்லாம் அங்க அலைஞ்சு அண்டெல்லாம் சரியா கஷ்டப்பட்டா சொன்னா, நான் ரெண்டாடி நீ சொல்ற விலைக்கே நான் அந்த துணியை எடுத்துருவேன். இல்ல இல்ல அது உண்மைதான் என்று சொல்லுவா. என்னண்டா அண்ணா நீங்களே பார்த்துருப்பீங்க தான். அந்த ஒரு என்ன சொல்றது, முயற்சியோட இருக்கிறாக்களே போய் அள வச்சு
உதவி கேட்கிறேன்னு சொல்லி அவர்களையும் சோம்பறியாக்கி அப்படியான விஷயங்கள் நடக்குது. ஆனா உங்கள்கிட்ட வந்தா 4 பேர் வந்தா நாளையில இருந்து நான் உதவி கேட்கக்கூடாது என்ற மாதிரி ஒரு உற்சாகம். நீங்க வேண்டாம், இன்னும் 1 வருஷத்தால நான் சொல்றேன், இன்னும் 1 வருஷத்தால நீங்க என்னவோ சந்திக்க வாங்க. நான் இப்ப இதை செய்யறதுக்கு காரணமே எல்லாத்தையும் சொந்தவாய் பேர் தான் இதுக்கு பத்தி இறக்கிறதுக்காக வேண்டிதான். சரி சரி. பத்தி இறக்கினா தான் எப்பயுமே செய்யலாம். பாருங்க வெயில் மற்றாக்கள் நாங்க ஒவ்வொரு வருஷம் ஒரு திட்டத்தை வச்சிருப்போம். வார வருஷம் திட்டம் வச்சிருக்கோம். இதுக்கு பத்தி இறக்குறதே திட்டம் வச்சிருக்கோம். வேற என்ன யோசிச்சிருக்கீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம்? அடுத்த பத்தி இறக்கணும். மற்ற குழாய் கிணறு அங்க 200 மீட்டர் இருக்கு அந்த தோட்ட கிணறு, அங்கதான் தண்ணி எல்லாம் எடுக்கிறது. ஒரு குழாய் கிணறு அடிக்கிற திட்டம் இருக்கு. அது எவ்வளவு காலத்துல அடிப்பீங்க? அது இப்ப பத்தி இறக்குறது வார வருஷம். சரி. அதுக்கு அடுத்தது ஏன்னா இப்ப தச்சுமே அங்க இருந்தாலும் தண்ணி எடுக்கலாம் தானே. சரி சரி சரி. அது தேவையில்லை. இப்ப தொழில் செய்யறதுக்கு நல்ல ஒரு இடம் வேணும் தானே. அதுக்காண்டி வார வருஷம் பெறுவேன் நான். கட்டாயம் வரணும். சரியா? நீங்க வராட்டி அப்பாட்ட சொல்லி சொல்லுவேன், ஆளுக்கு சொல்லுங்க. சரி சரி சரி. எனக்கு நீங்க ஒரு 3 இது நல்லா இருக்கு. செலக்ட் பண்ணுங்க. நான் வந்து உடுப்புகள் எல்லாம் எடுத்து யாழ்ப்பாணம் இருக்கு. இல்ல சொன்னவா உங்களை பற்றி சொன்னவா? இது இந்த மஞ்சள் சரி. அந்த முதல் எடுத்து அங்க மேல இது என்ன மாதிரி? அது அது இது சரியில்லை. சரி. எனக்கு அம்மாக்கு. சரி சரி. இது 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 எடுக்கிறேன். பச்சை அம்மா போடுவாவா? இல்ல இல்ல இல்லனே. அப்ப இத நீலம் நீலம். நீலம். நீலம் நீலத்தாங்க. இந்த இருக்கு. சரி. நீலம் நீலம் பட்டை கலர் இருக்குந்தா. இது இது வேண்டாம். வேண்டாம். இதுல வேற கொஞ்சம் வேண்டாம். அப்படியான நிறம் வேண்டாம். இல்லை இது இது இல்லையா? இந்த நாள் தானே ஜாழ்ப்பாணத்துக்கு அம்மாட்ட துணி அனுப்புனா. சரி. அப்ப அம்மா ஏதாவது காசு தருவா உடனே? எல்லாம் அனுப்பி போட்டு கொடுத்துட்டா காசு கொடுத்துட்டா ஓட கண்காணி போட்டு தான் கதை காசை கொடுத்துட்டா அவர். சரி சரி. இது 3 தான். இது 3 சரி. அதில் இருந்தாங்க. சரி. இப்போவே நான் எவ்வளவு வருது? 4800. சரி இந்தாங்க. சரியா? முதல் இதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் எல்லாரும் பாருங்க ஒரு 3 துணி எடுத்திருக்காரு. சரியம்மா, உண்மையிலேயே எனக்கு உங்களோட கதை கேட்க எனக்கு ஒரு உற்சாகம் வருது. எனக்கு என்ன சொல்ற ஒரு விதமான ஒரு நீங்கள் கௌரவமாக வாழ்கிறீங்க. அதை நான் திரும்ப திரும்ப இந்த இடத்த பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். இனி நாங்கள் நிழலுக்குள்ள போவோமா? வாங்குவோம். அப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய ஆரம்ப காலம் சொல்லிப்பட்டீங்க. இன்னொரு 10 வருடத்துல உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்னும் உங்களோட முயற்சி போடுறீங்க. ஒரு எத்தனை பிள்ளைகள்? ஒரு ஆள். அது என்ன மாதிரி படிப்பில்? நல்ல படிப்பு கட்டிக்காரன். 11ஆம் ஆண்டு படிக்கிறார். இந்த 3ஆம் ஆண்டு டெஸ்ட் வரும். சரி. எத்தனை பேர் ஒரு எடுப்பார்? அவர் எல்லாத்துலேயுமே வந்து 5ஆம் பிள்ளைகள் தான் வரவர். 5ஆம் பிள்ளைகள இப்போ பாடங்களில் வந்து 62க்கு மேலே தான் எல்லா பாடங்கள்லையும். சரி சரி. சில பேர் அம்மா அப்பா சொல்கிறது எந்த கஷ்டத்தை பிள்ளை புரிஞ்சு கொள்ளுது இல்லை அந்த மாதிரி சொல்லுவேன். ஆனால் நான் இப்போ உங்களை பிள்ளையை அவதானிச்சா இந்த பிள்ளை இந்த அக்கா கேட்ட பிள்ளை தான்ன்றதை நான் ஊகிச்சிட்டேன். இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க உங்களோட பிள்ளைய? அவர் செய்வார். பிரச்சனை தண்ணி அல்றையிலேருந்து சில எரிக்கை பிறகு கொண்டு செய்வார். பிரச்சனையே இல்லை. நாங்கள் 2 பேரும் இயலாதாக்கள் தானே. உங்களோட கணவருக்கு என்ன இது? அவருக்கு கண் தெரியாது. கண் எவ்வளோ தெரியும்? ஒரு கண் எடுத்தாச்சு, மற்ற கண் பார்வை குறைஞ்சிட்டு. சரி. பார்வை குறைஞ்சிட்டு 2 தரம் சௌரிச்சது 3ஆவது உரிக்கலான்ட்டாங்க. 7 6 தான் வீடெல்லாம் கூட்டுவார். அப்படியே பேட்டிக் போட போனால் எல்லா வேலையும் செய்து தருவார். இப்போ உங்களுடைய ஒரு நாள் நாங்கள் கடையில் கேட்டெடுத்து சொன்னவர்கள் 2 மணிக்கு கிளம்பிடுவீங்களா? நான் சில வேலையில் ஓடர் துணின்னா 20 ரூபா செய்வேன். சரி. இந்த இதெல்லாம் உழுது வச்சிருக்கிறேன். என்னத்துக்கு? இவ்வளவு மாறி காலம். இது வந்து ஊத்து தர தோட்டம் செய்யல. அதனால வந்து பேட்டிக்கு முன்னுரிமை விட செய்யறேன். தொழில டக்குன்னு மாற்றுவேன். ஏனண்டா இனி வந்து தோட்டம் தான் செய்வேன். இப்போ ஒரு வருஷம் நான் வெள்ளரி பழம் போடுறது. வெள்ளரி பழம் போட்டு அதில் கொஞ்சம் லாபங்கள் வரும். அதை வச்சுக்கொண்டு பிள்ளையோட படிப்பு அன்போட டியூஷன் காசு மட்டும் 8500 ரூபா மாதம் கட்டும். அவருக்கு இன்சூரன்ஸு 4 வயது இன்சூரன்ஸ் போட்டு கொண்டு வரேன். இந்த வருஷம் க்ளோசிங் டேட் ஒவ்வொரு மாதமும் 2084 ரூபா கட்டுவேன். இப்போ அடுத்த வருஷம் தான் எனக்கு கொஞ்சம் சிலவு குறைவாக இருக்கும். 10 ஏக்கர்லாம் சீட்டு போட்டாச்சு. 2 லட்சம் சீட்டு. எனக்கு 5ஆம் மாதம் சீட்டு வர வருஷம் முடியுது. அந்த சீட்டு முடியுது. கடைசி சீட்டை எனக்கு தான் கடைசி எந்திர சொல்லியிருக்காங்க. அதுக்கால கட்டாயம் தேவையில்லை. அப்போ அது கட்டாயம் அந்த வேலை நடந்துடும். அப்போ வீட்டில் சமைக்கிறது நீங்கள் தான் எல்லாமே? என்னடாமா சில இடத்த போய் பார்த்தா வீட்டில் சமைக்கிறதே ஒரு பெரிய வேலை. சில பேர் அப்படித்தான் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் சில பெண்களை போய் பார்த்தா அது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி.
அதுக்கு பிறகு நிறைய வேலை செய்வார்கள். இப்போ வீட்டை சில பெண்கள் சொல்லுவார்கள், நான் விடிய எழும்பி விடிய சாப்பாடு வச்சு, மத்தியான சாப்பாடு வச்சு, இரவு சாப்பாடு வச்சுன்னு ஒரு கதை ஒன்று வரும். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்க்க எவ்வளோ வேலை செய்கிறீங்க. மரக்கறி கொண்டு போகிறீங்க சந்தைக்கு, அதுக்கு பிறகு தோட்டத்தில் சில வேலைகள் செய்கிறீங்க, பேட்ரிக் போடுறீங்க, அப்படியான விஷயங்கள் செய்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த சமையலை தாண்டி என்னென்ன வேலைகள் செய்வீங்க? ஏன்னா இந்த சமையல் மட்டுமே செய்து சமையல் செய்யவே நேரம் இருக்கான்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு ஒரு விஷயமா போய் சேரணுமெண்டு. நான் இப்போ சமையலண்டா பெருசு நம்ம சமையலை நான் அந்த வேலையை நினைக்கிறேன் இல்லை. அது வந்து ஒரு சோறு ஒரு கறி ஏதாச்சும் 2 கறி வச்சா அரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். அதில் அந்த சமையல் வேலைன்றது எனக்கு வந்து ஒரு ரெஸ்ட் டைம் மாதிரி. அங்கங்கேண்டு அதை இதை எடுத்து அதை செய்து கொண்டிக்க சரி சமையல் வேலை முடிஞ்சிடும். விடிய வெள்ளனை வந்து மகன் இரவு மாவை திரிச்சு வச்சுருப்போம், அதை குழச்சி கொடுத்தா அவர் சாப்பிட்டு போயிடுவேன். நாங்களும் அதை டீயை குடிச்சிட்டு விடிய வெள்ளனை தோட்ட வேலைக்கு போயிடுவேன். பிறகு வந்து வெயில் வந்தோடனே அங்கே தோட்ட வேலை செய்ய இயலாது. அதுக்குள்ள வந்து டக்குன்னு சமைச்சு கறி எதை வச்சுட்டு சமைச்சிட்டு அதுக்கு பிறகு பேட்டிக்கு போட்டு பிறகு 4 மணிக்கு பிறகு தான் தோட்ட வேலை. வெயில் தானே, அதனால் வந்து. ஆனால் நீங்கள் ஓய்வே எடுக்க மாட்டீங்களா? நான் கால் போட்டேன்னு சொன்னால் விடிய 4 மணிக்கு கால் போட்டேன்னு சொன்னால் இரவு 9:30 தான் கால் கழட்டுவேன். இந்த காலோடு நின்றாலே வேலை தான். என்ன 9:30 தான் படுக்க போய் தான் கால் கழட்டுவேன். மண்ணு செய்வேன். உழைக்க வேண்டிய வயசுன்னா உழைக்கலாம், வயசு போய் உழைக்க இயலாது. இப்போ நாங்கள் 7 ஆக்கள் 2 பேரும். இப்போ 7 ஆக்கள் நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இப்படி நாங்கள் உழைச்சி ஆகணும். கால் கை உள்ளாக்கள் அதை பெருசாக எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கெல்லாம் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு தொழிலை தேடி போகலான்னு நினைப்பாங்க. நாங்கள் உழைச்சி சேமிக்கணும். சேமித்தா தான் பிற்காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டு சாப்பிட்லாம். அதுக்காக வேண்டி ஏன் நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னால் நாங்கள் 7 ஆக்கள் ஒரு நேரம் தான் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. நாங்களே இப்போ சேமித்து வச்ச மட்டும் சொன்னால் ஒரு காலத்து நாங்களே இப்போ 4 பேருக்கு நான் உதவி செய்யணும்லையே, நான் யார்ட்டையும் உதவி வேண்ட மாட்டேன். உதவி செய்யக்கூடிய நிலையில் தான் நான் இப்போ இருக்கிறேன், செய்து கொண்டு வரேன். எனக்கு என்னென்னா இப்போ நீங்கள் இந்த மகனுக்கு எல்லாம் இன்சூரன்ஸ் போடுறேன்னு சொல்கிறது எல்லாரும் அதை யோசிக்கிறது இல்லை. அது நீங்கள் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு தான் அதை செய்திருக்கிறீங்க. அப்போ அப்படி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து நாங்களே கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குதாக்கா. இப்போ நீங்கள் 2009ஆம் ஆண்டு இங்கே வாரீங்க, வந்ததுக்கு பிறகு நிறைய முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ பார்க்க போனால் ஒரு தோட்ட பயிர் செய்கிறதுக்கே ஒரு முதலீடுன்றது தேவைப்படும். அப்போ அந்த முதலீடுகளை எப்படி நீங்கள் சமாளிச்ச? நீங்கள் இப்போ இந்த காணியே மாறி இருக்கு. நீங்கள் சொன்னீங்க வரும்போது பற்றையாக இருந்ததுண்டு, இப்போ இது பெரிய அளவில் மாறி இருக்கு, வீடு கட்டி இருக்கிறீங்க. அது எப்படி, எந்த மாதிரி? அது நான் மட்டும் இல்லை, இந்த இலங்கையில் வாழ ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் பின்னணியில் வந்து வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் தமிழ் மக்கள் தான் காரணம். அதே மாதிரி எனக்கும் வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முதல் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவன், அவைகளுக்கு நன்றி சொல்லணும். நான் இன்றைக்கு இதுலேருந்து உங்களோட கதைக்கிறேன்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையோட வாழ்கிறேன்னு சொன்னால் அது காரணம் வந்து புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் உறவுகள் தான். அவைக்கு முன்ன பின்னங்கள் ஆரண்டே தெரியாது. மனிதமான அடிப்படையில் வந்து எங்களுக்கு உதவி செய்திருக்கு. ஆனால் அவையில் வந்து நாங்கள் சாக மட்டும் மறக்க மாட்டோம். இன்றைக்கு நான் இடத்துலேருந்து இவ்வளோ இதாக கெத்தாக கதைக்கின்ற காரணமே வந்து புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் உறவுகள் தான். அதோட வந்து தம்பி நாங்கள் வந்து அங்கால இருந்து நாங்கள் அடிப்பட்டு வந்தாங்க. சாவன்றது வந்து எங்களுக்கு ஒரு தூசு மாதிரி. அப்போ மனிதனாக பிறந்தோன்னா இன்றைக்கு ஒரு நாளைக்கு சாதான், இன்றைக்கு செத்தானே நாளைக்கு செத்தானே, சாவன்றது வந்தே தீரும். சாவு மட்டும் நிம்மதியாக 4 பேர் மாதிரி உழைச்சி சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கணும். எதுக்குமே தேவையில்லை, சாய்க்கதையும் கொண்டு போக மாட்டோம். அதனால வந்து எங்களுக்கு காணும். புலம்பெயர் தமிழ் மக்கள் வந்து இலங்கையில் உள்ள மக்கள் மாதிரி இல்லை. இலங்கையில் உள்ள மக்கள் வந்து சாப்பாடா வந்து 3 நேரம் சமைப்பாங்க. ஆனால் புலம்பெயர் தமிழ் வாழ்றவங்க 3 நேரம் சமைக்க மாட்டாங்க. அதை சமைச்சு வச்சு பிரிட்ஜில் வச்சு அதை ஏன் அப்படி செய்கிறாங்கன்ட்டு சொன்னால் அவனை வந்து தொழில் வேலை செய்யணும். அப்படி வேலைக்கு போய் கூடி அந்த ஃப்ரீ டைமில் வந்து இந்த பார்க்குகள், இந்த பீச்சுகள், அங்கே இங்கெல்லாம் போய் தான் அவங்களுக்கு சில பொருட்களை கொண்டு விற்று தான் அந்த உண்டியலை சேர்த்து தான் இங்கே அனுப்பி கொண்டிருக்கணும். அப்போ வந்து அங்கே வந்து வந்து உழைப்பை தான் முன்னுக்கு எடுக்கணும். ஆனால் இலங்கையில் உள்ளாக்கள் வந்து ஜொலி வாழ்க்கையும் மற்ற வந்து சாப்பாட்டை தான் முன்னுக்கு நிற்கும் ஒழிய உழைப்புன்றது இல்லை யாருமே. நான் வந்து புலம்பெயர் தமிழ் மக்கள் வெளிநாட்டில் எப்படி வாழ்கிறாங்களோ அதே மாதிரி தான் நானும் வாழணும்னு நினைக்கிறேன். உழைப்பு தான் முன்னுக்கு, பிறகு தான் எதுவும் ஆட்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு உதவி செய்திருக்கிறாங்க, அந்த உதவியை வச்சு கொண்டு தான் நான் இவ்வளோத்துக்கு முன்னேறி இருக்கிறேன். இங்கே முதல் இங்கே வந்த பிறகு
பிறகு நான் மகனோட வரைக்கும் மகனுக்கு வந்து 3 மாதம் இங்கே வரைக்கும் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே முதல் நான் வந்து ஒரு கூட்டத்துக்கு போனேன். என்ன சொன்னேன், இந்த நெல்லி வைக்கலாமான்னு சொல்லி நெல்லி வச்சு உங்களுக்கு 7 வருஷத்தால் கோடி கணக்கு வருமானு சொல்லி அவையிட ஒரு சொல்ல கேட்டு தான் அந்த நெல்லி வச்சேன். நெல்லி வச்சு நெல்லியால் எனக்கு ஒரு பிரயோசனம் இல்லை. நெல்லியில் பெரிய ஒரு திட்டத்தோடு தான் வச்சேனா. ஒரு 7 வருஷத்துக்கு பிறகு நான் நல்லா இருப்பேன்னு வச்சேன்னா, ஆனால் அதால் சந்தை வாய்ப்பு இல்லை. அது எங்கட அக்கறை காணித்தான் 1 ஏக்கர் வச்சிருக்கலாம். தென்னையை வச்சிருக்கலாம் போல. அதான் இப்போ யோசிக்கிறேன், தென்னையை வச்சிருந்துருக்கலாம். ஆனால் காய் இருக்குதான். சந்தைப்படுத்தல் இருந்ததுன்னா என்ன மாதிரி விற்கலாம். இதை வெட்டணும், பண்ணணும் மரங்கள் எல்லாம். அப்படியே விட்டுட்டு பார்த்தேன் காய்க்கல, அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டிக்கில் இறங்கி இருக்கிறேன். தென்னம்பிள்ளை வச்ச எவ்வளோ காலம்? நான் இங்கே வந்து 1 மாதத்தால் வச்சேனா. அப்புறம் 2010 வச்சேனா. நான் முதல் இந்த காணிக்கு வந்த உடனே முதல் வச்சதே தென்னங்கண்டு தான். இன்றைக்கு தென்னை நீங்களா வச்சுனீங்க? தென்னையில விலை இன்றைக்கு தேங்காய் விலை அதுதானே. இதில் செருப்பை கழட்டி விட்டு இல்லை போட்டுக்கொண்டு வாங்க. அங்கெல்லாம் 10 அதை முள்ளா இருக்கும். அதை நீங்கள் போடாமல் வரீங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பழகிட்டேன். ஐயோ, என்னத்துக்காக உள்ளது இருக்கு? இது கச்சாம் போடுறதுக்கு. சரி கச்சா கச்சாலாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இது முழு நெல்லியாக்கா? கைப்பு நெல்லி. இந்த மருந்துக்கெல்லாம் எடுப்பாங்க ஜூஸ் அடிக்க. இதை நீங்கள் சந்தைப்படுத்துறதுக்கான முயற்சி எடுக்க எப்படி என்ன மாதிரி? போன வருஷம்லாம் நிறைய காய்ச்சிருந்தேன் தம்பி. 25 ரூபா கிலோ படி கொடுத்தேன் நட்டம். இப்போ இது 2000 எத்தனையாம் ஆண்டு வச்சுனீங்க? இது 2011. 2011 வச்சுனீங்க. எவ்வளவு காலத்தால் காய்க்க தொடங்கினது? 7 வருஷம். 7 வருஷத்தால தான் காய்க்க வைக்கிறீங்க. அதுக்குள்ள இது வந்து ஊடு பயிருக்குள்ள வப்பாசி வச்சிருந்தேனா, வப்பாசியை வித்தனா. யார் உங்களுக்கு இதை செய்ய சொன்னது? இது வந்து இடமேந்து வந்த புதுசுல வந்து ஒவ்வொரு நிறுவனங்கள் அப்படி இந்த மீட்டிங்கள் வைக்கும் தானே. ஒரு மீட்டிங் போனேன்னா நீங்கள் நெல்லியை வையுங்கோ, நெல்லி வச்சா உங்களுக்கு ஒரு காலத்து நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஜப்பான்லேருந்து ஒருவர் வந்து அவர் தண்டை மொழி தான் காய்ச்சார். அதை மொழிபெயர்ப்பு செய்து எங்களுக்கு சொன்னவன் நெல்லி வைக்கட்டான் சொல்கிறார், நெல்லியை வையுங்கோ. ஆனால் அவை சொன்ன மாதிரி ஜப்பானுங்க அப்படியே ஏற்றுமதி இருக்குமா இருந்தால் என்னண்டாக்கா இதுக்குள்ள அரசியல் ரீதியான பிரச்சனையும் வந்தது. என்னன்னா அந்த மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய காலத்தில், கோட்டாவினுடைய காலத்தில் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையில அந்த பாலம் கட்டுறதுல எல்லாம் பாரிய அளவு பின்னாடி வந்து சில விடயங்கள் செயற்திட்டங்கள் இருக்குதானே, அது இடைநிறுத்தப்பட்டது. ஒருவேளை அவர்கள் அப்படி இந்த நாட்டில் தொடர்ச்சியாக ஒரு நல்ல நிலையில் இருக்கும்படி யோசிச்சிருக்கலாம். இப்போ நெல்லி சார்ந்த விஷயம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அது தொடர்பாக கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ இந்த அனுர அரசாங்கத்தோட கொஞ்சம் இசைந்து போகிற மாதிரி இருக்குது. சில வேளைகளில் அது ஒரு பெரிய அளவான மாற்றமாக இருக்கலாம். ஆனாலும் 20 ரூபான்னு சொல்கிறீங்களே கிலோ? 20 ரூபாய் கொடுத்தேன். எனக்கு அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் ஒரு மன உளைச்சல்னு வந்ததுதான் இந்த நெல்லி. இதால் இந்த நெல்லியை வச்சு அதுக்கு பிறகு எனக்கு இந்த தொழில் பெட்டிக்கென்ற இருக்கிறாங்கன்னபடியாக இதை பெருசாக எடுக்கிறேன். இல்லை அதுலேயும் பாருங்கள், இந்த ஒரு லைனை வெட்டி இருக்கிறேன் விறகுக்கு பெட்டிக் ஒரு லைனை வெட்டி காய வச்சு விறகு வெட்டி துணி வெட்டி வச்சிருக்கிறேன். ஏதோ விறகுக்கு ஏதோ பிரயோசனம். ஆனால் இது வந்து ராசியா மருந்து கடையில் வெட்டி துண்டு துண்டாக கொடுத்தா 1 கிலோ 60 ரூபா. இது இந்த தடியா நெல்லி தடி இதுதானே கல்யாணம் இந்த ஓமத்துக்கெல்லாம். இந்த சந்தை வாய்ப்பு கூட கிடைச்சா கூடி எனக்கு. ஆனால் அது ஒரு வருஷத்துல முழுமையாக காய்ச்சி கொண்டே இருக்காது தானே? ஒரு வருஷம் ஒரு தடவை தான். எந்த காலப்பகுதியில் காய்க்கும்? இந்த காலம் தான் காய்க்கிற காலம். சரி. இப்படி 2ஆம் மாதத்தோட ஓஞ்சிரும். 2ஆம் மாதத்தோட சரி அதில் ஆட்டம். சரி. ஆனால் வெட்டி பட் பண்ணி எல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டேன். என்னண்டாக்கா நீங்கள் இது தொடர்பாக ஒரு ஆராய்ச்சியை செய்துட்டு கதையுங்கோ. இப்போ ஆரம்ப காலத்தில் எங்கள் பிரதேச இடத்துலையா? இப்போ நான் சொல்கிறேனே, எனக்கு உண்மையாக ஒரு சந்தை வாய்ப்பு நீங்கள் உங்களால் செய்து தர இயலும். இந்த நெல்லிக்காய் வத்தலை போட்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுறதுக்கு வெளிநாட்டுக்காரெலாம் வந்து கூடுதலாக வந்து ஜூஸ் போடுவீங்களா? ஓ, அப்போ வத்தலை போடுங்க. வத்தலை போட்டு யாரும் கேட்டால் அவைக்கு அனுப்பலாம். சரி. அப்போ உங்களுக்கு யாராவது தொடர்பு கொண்டு கேட்டா, இப்போ வெளிநாட்டில் இருக்கிற இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஆள் வந்து முயற்சி செய்கிறான்னு போட்டு இந்தாங்க உங்களுக்கு 10,000 ரூபா இந்த 20,000 ரூபான்னு கொடுக்குறத விட அந்த தொழிலை ஊக்கப்படுத்துகிற நேரம் உங்களை பார்த்துட்டு 4 பேர் யோசிப்பிடும், அந்த அக்காட்ட போய் 1 கிலோ நெல்லியை வேண்டி நான் வத்தலை போட்டு கொடுக்கலாமோன்ற மாதிரி ஒரு தொழில் ரீதியான அந்த தற்சார்பு பொருளாதார ரீதியான முயற்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நாட்டு மக்கள் அதைத்தான் செய்யணும், புலம்பெயர்ந்து வாழ்றவர்கள். இப்போ வெளிநாடுகளில் நிறைய பேர் கடை வச்சுருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலாமண்டா,
இந்த அக்காவோட தொடர்பு கொண்டு இந்த வத்தல் சார்ந்த விடயத்தை எனக்கு ஒரு இத்தனை கிலோ தாங்கன்னு முதலே காசை போடுங்க. ஏன்னா காசை போடாமல் செய்ததுக்கு பிறகு இந்த காசும் போராட்டி அது அக்காவுக்கு ஒரு பின்னடைவு. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், முதலே தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டு அக்காவுக்கு காசை போட்டுட்டு இத்தனை கிலோ வத்தல் தாங்கன்னு சொல்லி நீங்கள் வத்தலை அக்காவிட்ட எடுத்துக்கொள்ளலாம். அது வந்து ஒரு நல்லதாக இருக்கும். ஏன்னா இந்த அளவு பெரிய இது ஒரு ஏக்கரில் நிற்குது, என்ன ஒரு ஏக்கரில் நிற்குது. அப்போ பாருங்கள், இவ்வளவு மரத்தை வச்சு அதில் ஒரு பயன் இல்லை. 7 வருட முயற்சிக்கு பிறகு இன்றைக்கு இதுதான் முதல் தடவை காய்க்குதா இல்லை அடுத்து முதல் போன முறை 3 வருஷம் காய்க்குது. சரி. அதை போன அதுக்கு முதல் வருஷம் என்ன செய்யுது நீங்கள்? அது முதல் வருஷம் பெருசாக விற்கல, இப்படியே தான் விட்டது. 25 கிலோவுக்கு நான் கக்க கட்டி இதை உழுப்பி இருந்து மணி தேங்கினா 25 கிலோ ஆயிரம் விட வேறு எதுவும் ஒரு பட்டிக்கு ஒரு 4 துணியை போட்டுடலான்ட்டு விட்டுருவேன். அதுதான். ஒரு நெல்லிக்காய் ஆஞ்சு சாப்பிடலாமா? ஆயிரம் அந்த அங்கால முத்தல் இருக்கு. இல்லை நான் சாப்பிடலாம். வாங்க அப்படியே போகலாம். எதால போவோம்? எதால நீங்க சொல்லுங்க. எதால சைட்டால சரி 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 ஆஞ்சு சாப்பிடுங்க. இல்லை நீங்கள் இப்போ நான் போன அப்புறம் ஐயோ சும்மா சும்மா யார் வந்தாலும் ஆஞ்சு தான் கொடுத்து அனுப்புறது. இல்லை இல்லை நான் சும்மா அக்கா ஒரு ஆளை பற்றி தெரிஞ்ச அப்புறம் தான் நான் கதைப்பேன். உங்களை பற்றி தெரிஞ்சா நீங்கள் பெம்பலா கதைப்பீங்கன்னு போட்டு தான் கதைக்கிறேன். ஆஞ்சு சாப்பிட்றேன் நீங்கள் அந்த அங்க முத்தல் இருக்கு தம்பி, அங்க இருக்கு நல்ல முத்தல், நான் அதில் ஆஞ்சு தரேன் வாங்க. அதுதான் நாங்கள் ஆய்வோம் வாங்க. என்னண்டா நான் அப்படி பட்டிக்காண்டி வெட்டையில வெட்டி விட்டுருக்குறேன். ஏண்டா கீழே படர்ந்து வளர இல்லை சில போல பெரிய காயா வருமென்று சொல்லி எனக்கு ஒரு சரி சரி பெரிய காயா கீழே காய்க்கும். நேரத்தில் அங்கே ஆயில் போது அங்கே பாருங்க தம்பி, அங்கே போய் எங்கே நின்று ஆயிரம் எனக்கு ஒரு கையே இல்லாது. அதனால கஷ்டம் எனக்கு. இது மட்டும் நல்லா வந்திருக்குமா இருந்தா எங்கேயா இருந்திருப்பேன் நான். இந்த முறை இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக கதைச்சிருப்பீங்க. அவங்க இருக்கு காஞ்சுண்டு வரேன், அதில் தான் ஆயிடுது நான் சாப்பிட்றதுக்கெல்லாம். சரி நீங்கள் காட்டினா நான் ஆயிரும். நீங்கள் ஏன் சிரமப்படுறீங்க? அந்த மரம் அதான். சரி சரி வாங்குவோம். இது இல்லை, அதுக்கு அடுத்தது இந்த நெல்லி வெட்டுறதுக்கெல்லாம் கட்டரை இல்லை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இல்லை தானே, அதனால தான் இப்படி கிடக்கலாம். சரி சரி இதில் தான் அந்த கட்டில் இருக்கு. வந்தா பாருங்க. நல்ல முத்தலாக இருக்கு பார்த்தீங்களா? அதில் ஆயிங்க சிறப்பு. கொஞ்சம் ஆஞ்சி கொண்டு போங்க. இல்லை இல்லை அப்புறம் நான் போன அப்புறம் ஐயோ நான் சும்மா என்ன தம்பி இவ்வளோ ஒரே ஏக்கரை வச்சு கொண்டிருக்கேனா? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? சும்மா சும்மா அக்கா இதுங்க அப்புறம் பின்ன நீங்கள் சாப்பிட எங்களுக்கு ஆசை வராதா? ஆரையும் கட்டாத ஆசை வர அக்காவும் சாப்பிட்றேன். இதை என்ன செய்கிறேன்டா, நாங்கள் உப்பு ஊற விட்டு மற்ற நெல்லியும் உப்பு ஊற விடலாம். இது சப்பி போட்டு தண்ணியை குடித்தா நல்லா. ஏன் போடுறது தெரியுமா அதில்? இது இல்லையா, நெல்லிக்காயை அவிச்சிட்டு வேடு கட்டி அவிக்கணும். அவிச்சிட்டு சர்க்கரையை காய்ச்சிட்டு அதுக்குள்ளே போட்டு வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அதையும் போட்டு காய்ச்சி போத்தில் போட்டு அடைச்சி வச்சு இது உங்கள்கிட்ட காணியா? இந்த தான் அங்கால பயிர் போட்டிருக்கேன், இங்கே உளுந்து போட்டிருக்கேன். இது உளுந்து வாங்க கொஞ்சம் 2-3 ஆஞ்சி ஒன்று வரணும். ஏன்டா கொண்டு வாங்க 500 ஆஞ்சி ஒன்று வாங்க. சாப்பிட தான் ஆசையாக இருக்கு. நன்றி. மருந்தடிக்க ஒன்றுச்சா? மருந்து எத்தனை யார் மருந்து அடிக்கிறது? நானா? என்ன சொல்கிறீங்க? மருந்தெல்லாம் நான் தான் அடிக்கிறது. நெல்லும் போட்டிருக்கா? நெல்லும் போட்டிருக்கேன். அந்த புத்துலையெல்லாம் பீக்கம் விதையெல்லாம் கொண்டு போட்டிருக்கேன். நாங்கள் புத்துலையெல்லாம் மிளகாய் செடி செய்து பார்க்கலாமே அம்மா மாதிரி. இது அம்மாண்ட தோட்டம். சரி சரி அன்றைக்கு வரைக்கும் இங்கே வந்துடும் தம்பி. விரலுக்கு ஏற்றதான் வீக்கம், வருமானத்தை தான் செலவு. சரியா? எனக்கு எது செய்யலுமோ அதான் நான் செய்வேன். இல்லை நாங்கள் இருக்கிறது இந்த முட்டை மிளகாயா? நான் முட்டை மிளகாய் ஹைப்ரிட் காய் வச்சுருக்கேன். நான் தான் எனக்கு அளவா இது. இப்போ இதில் வார வருமானம் என்னத்துக்கு எடுப்பு நினைக்கிறீங்க? சாப்பாட்டுக்கு மட்டும்தான். சரியா? இப்போ மீன் வேண்டும் சொன்னால் நான் மீனுக்கு என்ன சொல்லுங்க? அப்போ 1/4 கிலோ மிளகாய் கொடுத்துட்டு மீன்காரனு மீனை வண்டிடுவேன், நெல்லிக்காய் கொடுத்துட்டு மீனை வண்டிடுவேன். அப்படித்தான். துணி கடையில் கொண்டு போய் துணியை கொடுத்துட்டு அன்பு கொடுப்பேன், மகனை கொடுப்படுத்து வந்துடுவேன். பண்டமாட்டு. அப்படித்தான். இல்லாட்டி என்னண்டு வாழ்றது? நாங்கள் ஆளை கூட்டின்னு போகிறோம் போயிட்டேன். கொண்டு போய் அக்காட்டேருந்து நிறைய விஷயங்களை பழகணும். இல்லை போஞ்சுக்காய் வச்சுருக்கு, இந்த போஞ்சு வச்சுருக்கிறேன். இதில் 1 கிலோ 2 கிலோ ஆஞ்சு கொண்டு கடையில் கொடுத்துட்டு சீனி அதெல்லாம் வண்டி கொள்வேன். வயலாட்டு ரெண்டு தான். இந்த போஞ்சிக்காய்
சோளம். சோளம் இது சோளம் இங்கே என்ன மாதிரி நல்லா விளையுமா? நல்லா விலையும் இப்போ மாரிகாலம் சோளம் எல்லா இடத்துல விற்பாங்க. சாப்பாட்டுக்காண்டி எங்களுக்கு போட்டிருக்கேன். ஏன் கூட போட்டால் என்ன போட்டிருக்கலாம் தான். ஏன் போடல? எல்லாரும் சோளம் போடுவாங்க, எல்லாரும் அங்கே கொண்டு வருவாங்க டவுனுக்கு. இந்த காலத்துல சோளம் வரும் தானே, லாபம் வராது, நட்டம் தான் வரும். அப்போ என்ன பயிர் வச்சா உங்களுக்கு அதையும் ஆராய்ஞ்சிருப்பீங்க தானே? இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு மேலே இருக்கிறீங்கண்டா 14 வருஷம். நான் இப்போ வெள்ளரி பதிவு போட தொடங்கிட்டேன். முன்னுக்கே போட்டுருவேன். அப்படியே வெள்ளரி வந்து 600 500 போகும் கிலோ. வெள்ளரி போடுறது காலம் இருக்குது, 4ஆம் மாதத்துக்கு தான் போடலாம். அது ஒரு காலம், ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தை விட எல்லாரும் போடுவீங்கன்னா எங்கட சந்தை வாய்ப்பு வராது. இப்போ கணிப்பே போட்டு கொஞ்சம் வந்தாலும் லாபம் வரும். சரி சரி சரி. அதைத்தான் பார்த்து இது துப்புரவாக்கினாங்க. இது நாங்கள் தான் துப்புராக்கணும் முடியவள்னு நல்லா ஒரு முடியே செய்துட்டு இப்படியே இருக்க வேண்டியதுதான். நித்திர ஒரு நல்ல நித்திர அம்மாட்ட கேட்டு பாருங்க. அதான் ஒரு உணவை மட்டும் போட்டுணுங்க. இதில் உணவை மட்டும் போட்டு விட்டா வந்து சாப்பிட்டு போகலாம். நெல்லங்கடை தான் அந்த இதில் அரைவாசி. அந்த அதில் ஒரு பேக் கொண்டு தெரியாது கிஞ்சால. இது என்ன நெல்? கோரா. உங்கால கீரி சம்பா போட்டிருக்கேன். அது சாப்பாட்டுக்கு, இது விற்கிறதுக்கு. தண்ணி குளத்தால் வராது தானே? இதுக்கு குளத்தால் வராது, மழை தண்ணி. நாங்கள் அந்த போகம் பார்த்து மட்டும்தான் செய்யலாம். ரொம்ப இப்படியே இருக்குமா? எல்லாம் கச்சான் போடுவோம். இந்த ஒரு கோயில் வைக்கிற திட்டத்தில் இருக்கிறோம். என்னண்டு என்ன அங்கே போனா அதை காட்டுறா, இங்கே வந்தா இதை காட்டுறா, இங்கே வந்தா அது காட்டுறா. நான் ஓடி தங்க பதக்கம் ஐநாசவைக்கு தங்க பதக்கம் எடுத்தனா. எங்க அடவுல இருக்கு தங்க பதக்கம். ஒரு பவுனில் ஐக்கிய விளையாட்டு சபை நடத்தும் மாபெரும் விளையாட்டு. எங்க நடந்தது அந்த போட்டி? அது வந்து ஐநா சபையால் வந்து கிளிநொச்சி நடந்தது. 93 அது அடிச்சிருக்கு. 93ஆம் ஆண்டு. அப்போ அதில் 1ஆம் இடம். 2009ஆம் ஆண்டு வடதேசிய விருது வேணும் சிறந்த பெண்மணி என்று. என்ன துறை? சிறந்த பெண்மணி என்று சொல்லி இந்த வட மாகாணத்தில் தொழில் முயற்சியாளர். சரி சரி. ஆனால் நீங்கள் ஒரு சின்ன சின்ன இதுக்கு ஒரு பயிர் செய்யக்க இப்போ நிறைய பரப்பு தானே, குறிப்பிட்ட பகுதியை இப்போ ஒரு இடத்த மிளகாயண்டா அப்படி செய்ய அம்மா செய்கிறாங்க. நீங்கள் அப்படி தானே ஒரு பக்கம் மிளகாய் போயில அப்படி செய்யக்க ஏதாவது ஒன்று உங்களுக்கு கை கொடுக்கும் நிச்சயம். இப்போ எனக்கு இங்கே தியாகல் சொல்லிச்சுன்னா இப்போ முதல் வந்து வெள்ளரியில் 2 மணிக்கு வெள்ளரி பழம் கொண்டு போவாங்க. நான் தான் மார்க்கெட்டுக்கு 2 தரம் போவோம். மார்க்கெட்டுக்கு என்னத்துல போறீங்க? பைக்கில், சின்ன பைக் பைக் 2 தரம் போவேன். அங்கே போனால் ஒரு கேர்ள்ஸ் நிற்காது. அந்த நாங்கள் ஆட்டோவில் தானே அனுப்புறது. அந்த காசை தரேன்னு சொல்லி இப்போ 2 மணிக்கு கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. நான் 2 மணிக்கு போவேன். என்னண்டு விளங்கல? இப்போ பைக்கில் கொண்டு போய் பைக்கில் கொண்டு எங்கட மிளகா வாங்கி சந்தையில் போட்டுட்டு இங்கே வந்துடுவான். 2 மணிக்கு போவேன். அங்கே போனால் ஒரு கேர்ள்ஸ் நிற்க, எல்லாம் பாய்ஸாக தான் இருக்கும். கொண்டு போனேன். இங்கேருந்தே ஃபோன் பண்ணிடுறேன், வருது மேலே வாங்க எடுக்கிறது கண்டு உடனே போய் ஸ்டார்ட் நிற்பேன், இறக்குவினா வந்துடுவேன். பிறகு 10 மணிக்கு பிறகு காசு வேண்ட போவேன். 2 தரம் கொண்டு போவேன். சரி அம்மா விடையில அது நான் வீட்டை கூட்டி போக போகிறேன். அம்மா நான் வீட்டை கூட்டி போக போகிறேன்டா. பரவாயில்லையா? ஓம் சென்று வாங்க அம்மா சொல்கிறா. நல்லா படிப்பேன். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? ஆகுமா? சரி வாங்க அக்கா, பிரகாண்ட உடுப்போலையும் எடுத்துக்கொண்டு வாங்க. டே கூப்பிடு ஆட்டோ. ஆமா, மாதத்தில் ஒரு நாள் கொண்டு வந்து காட்டலாம் ஆளை. நாளைக்கு 4 பேராவது இதை முயற்சி செய்வேன். இங்கே பார்த்தீங்களா இந்த மிளகா? சரி அம்மா, சரி சரி. தென்னை காய்க்க தொடங்கிட்டா. கணவர் எப்படி உங்களோட? அதாவது நான் துணையாக இருக்கிறாரான்னு கேட்குறேன். ஓ, எந்த அளவுக்கு ஆதரவு? முற்று முழுதான் எனக்கு ஒரு ஆதரவு தான். ஆனால் நான் வந்து கதைக்கு நிற்க பார்த்தீங்களா உடனே வந்துட்டு என்னென்ன தேங்காய் இதில் செவ்வளி நிற்குது? அது செவ்வளனியும் முற்றமெல்லாம் தேங்காயும் தான். சரி சரி. பின்ன கொஞ்சம் கமுகு வச்சுருக்கேன் பாக்கு இருந்தா. இல்லை முதல் நான் ஒரு 50 கண்டு பாக்கும் பதிவு வச்சேனா வச்சு. சரி இந்த கொஞ்சம் மோட்டர் பிரச்சனை இருக்கும்போது வச்சேன், எல்லாம் செத்துருச்சு. பிறகு தான் இதில் கொஞ்சம் வச்சுருக்கேன். சரி சரி. இப்போ வேறு என்ன இதுக்கு செய்யலாம்னு யோசிக்கிறீங்க? இப்போ தென்னைக்கு கீழே ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி பூசணி போடலாமில்ல? அதில் கொஞ்சம் அன்னாசி கண்டு வச்சுருக்கிறேன். அதில் இனி வளர்ந்த பிறகு தான் பிடிங்க நடணும். சரி சரி. அன்னாசி வைக்கலாம். இந்த மரவள்ளி இதெல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன் வைக்கிறதுக்கு. மரவள்ளி துண்டு அந்த ஃபுல்லாக போட்டிருந்தேனா போட்டு அந்த மாரிக்கு முதல் வித்தனா.
இதுனா இப்போ நீ மரவள்ளியும் வைக்கணும். ஏன்னா இப்போ இந்த வருஷ பிறப்பு பொங்கல் எல்லாம் முடிஞ்சோடனே அதில் கொஞ்சம் எப்போ இடைவெளி வரும், துணியில் வியாபாரம் போகாது, அதுக்குள்ளே தோட்டத்துக்குள்ளே இறங்கணும். அதான் நீங்கள் அந்த எந்த இடத்துல கூட இது வருதோ அந்த இப்போ இந்த காலம் வந்து உடுப்புகள் எடுக்கிறது அதுகள் அதனால செய்கிறேன். பிறகு 2ஆம் மாதத்துக்கு பிறகு அது கொஞ்சம் விடுபட்டுரும். பிறகு தோட்டம் செய்வேன். போடுற மாதிரி பேட்ரிக் துணி போடுற மாதிரி வேறு என்னென்ன தெரியும்? தோட்டம் தெரியும், தோட்டம் சார்ந்து செய்வீங்க. 2வது துணி உற்பத்தி கலந்த அது செய்வீங்க. அடுத்த கட்டமாக வேறு என்ன? ஏன்னா சிலது நீங்கள் அதை சாதாரணமாக நீங்கள் எடுப்பீங்க, அது சார்ந்தே நிறைய தொழில் உற்பத்திகள் இருக்கும். மற்றது இந்த எனக்கு வந்து முதல் இயக்கத்தில் இருக்கும்போதே இந்த அழகு பொருட்கள் வெட்டுறது. சரி. அந்த சிரட்டையால் இல்லை அந்த சிப்போர்ட், அந்த என்ன போட்டுன்னு சொல்கிறது, பிளே போர்ட். பிளே போர்டில் இந்த அழகு பொருட்கள், இந்த இளங்க அப்படி இந்த பெண் கோல்டர்கள், அந்த பறவைகள்லாம் வெட்டி இந்த அழகு பொருட்கள் அது தெரியும் எனக்கு. இயக்கத்தில் இருக்கும்போது நவம்பர் கூடலாம் கடைசி கட்டத்தில் அந்த 2 வருஷம் வந்து அழகு பொருட்கள் வெட்டி பெயிண்ட் பண்ணி தூயில இளங்கள் செய்து தமிழ் இளங்கள் செய்து கடைகளுக்கு போட்டு காசை கொண்டு பேங்கில் போட்டு கொண்டு இருந்தோம் தமிழில் வைப்பகத்தில். ஐயோ எல்லாம் சரி அக்கா, நன்றி. உங்களை சந்திச்சதுல பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களை பார்த்து 4 பேர் இன்னும் தாங்களும் செய்யணும் என்ற எண்ணத்துக்கு போகிற அளவுக்கு நீங்கள் செயற்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. இப்போ என்ன மாதிரி இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் உங்களுக்கு 7 ஆண்டு இல்லை, 7ம் செய்யுங்க, முன்னுக்கு வாங்க. முன்னுக்கு வந்தால் தான் ஆர்வம் உயர்த்தி விடுவாங்க. 7 ஆண்டு இருந்தால் 7ஆம் மாதிரியே தான் இருக்க வேண்டி வரும். நீங்கள் எந்த நேரத்துலையும் வந்து உங்களோட தன்னம்பிக்கை மட்டும் கைவிடாதீங்க, கைவிடாமல் முன்னேறி வாங்க. சரி அக்கா, நன்றி. நன்றி.